அனைவருக்கும் வணக்கம். நல்ல சொசைட்டியில் வாழணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட தமிழ்நாடு முழுக்க 25 இடங்கள்ல இடி அதிகாரிகள் ரைடு நடத்துறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது சம்பந்தமான வழக்கு அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இதுல நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, என்ன வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது, இடி தரப்பு என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு தரப்பு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 3 தரப்பு அப்படிங்கிறது நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வாதங்கள் அப்படிங்கிறது நடந்தது. ஒன்னு நீதிபதிகள், இன்னொரு பக்கம் இடி, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் துறை. ஸோ இவங்க 3 பேருக்குள்ள தான் இந்த வாதங்கள் அப்படிங்கிறது மாத்தி மாத்தி நேற்று எடுத்து வைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் விஷயம், தமிழ்நாடு அரசு சைட்லேருந்து தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் என்ன வாதத்தை நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடி அதிகாரிகள் திடீர்னு டாஸ்மார்க்ல இவ்வளவு பெரிய ரைடை நடத்திட்டாங்க, இதனால தமிழ்நாடு அரசுக்கும் டாஸ்மாக் துறைக்கும் பெரிய அவமானமா போயிடுச்சு. அதாவது இடி அதிகாரிகள் ரைடு நடத்தினதுனால தமிழ்நாடு அரசுக்கும் டாஸ்மாக் துறைக்கும் ஒரு பெரிய அவமானமா போயிடுச்சாங்க. இந்த வாதத்தை எடுத்து PS ராமன் தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞர் நீதிபதிகள் முன்னாடி வைக்கிறாங்க. நீதிபதிகள் அதுக்கு என்ன கேட்டாங்க தெரியுமா? என்னது இது அவமானமா போயிடுச்சா? அப்பனா தமிழ்நாடு முழுக்க கல்லூரிகளில் அவங்க மீன் பண்ணி பேசுனது அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ். ஸோ கல்லூரிகளில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அதில் யார் இன்னும் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறது அங்கங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதுல அவங்களுக்கு அவமானமா தெரியல, இது அவமானமா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அடி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு ஒரு குழந்தைய அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வருமானு தெரியல. பள்ளி கல்லூரிகள்ல அவ்வளவு போக்சோ வழக்கு அப்படிங்கிறது பதியப்பட்டு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இன்னும் யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அங்கங்க டெய்லி ஏதாவது ஒரு மர்டர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை போதைப் பொருள் அப்படின்னு தமிழ்நாடு எந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கு, டெய்லி சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு அசிங்கமா இல்லையா? அதாவது மக்கள் இங்க கஷ்டப்படுறது, இங்க பாதிக்கப்படுறதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு கஷ்டமா இல்லையா, அவமானமா இல்லையா? இடி அதிகாரிகள் இத மாதிரி ஒரு ரைடு நடத்திட்டது தமிழ்நாடு அரசுக்கு அப்படியே அசிங்கமா போயிடுச்சா, டாஸ்மாக் துறைக்கு அசிங்கமா போயிடுச்சாங்க. என்னங்க இது வாதம்? யோசிச்சு பாருங்க. டாஸ்மாக் துறையே நாங்க அசிங்கம்னு சொல்றோம். டாஸ்மாக் துறையே தேவையில்ல, அந்த சம்பாத்தியத்தை வேற எதுலையாவது சம்பாதிங்க, ஏன் எங்க பணத்தை புடுங்கி நீங்க எப்படி சந்தோஷமா கொள்ளை அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறோம். அந்த துறையே வேணாம், அந்த துறையே வேணாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்கிறோம். டாஸ்மார்க்கே வேணாம் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா அந்த டாஸ்மாக் துறையில ரைடு நடத்தினதே இவங்க அசிங்கம் அப்படின்னு பேசுறாங்கன்னா, வாதத்துக்கு எடுத்து வைக்க எதுவுமே இல்லாம இத மாதிரி உப்பு சப்பு இல்லாத வாதத்தை நேத்தி தமிழ்நாடு தரப்புல இருந்து தலைமை வழக்கறிஞர் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியுது. அடுத்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து இடி எந்த அடிப்படையில் இப்போ இந்த ரைடு அப்படிங்கிறத நடத்தினாங்க, அதுக்கு எங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு இடி தரப்புல இருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, மொத்தம் இங்க லோக்கல்ல டாஸ்மார்க்குள்ள இத மாதிரி ஊழல் நடக்குது, லஞ்சம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2008 2023 வரைக்கும் மொத்தம் 46 FIR அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு. காவல்துறையாலையும் லஞ்ச ஒழிப்பு துறையாலையும் மொத்தம் 46 FIR அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு. அது மேல இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் சரி, அது அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி 2008 திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, இப்ப திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, எங்கேயுமே நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படல. 46 FIR சும்மாவே இருந்திருக்கு. காவல்துறை கையிலையும் DVAC, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஒழிப்புத்துறை கையிலையும் அந்த 46 FIR எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாம சும்மாவே இருந்திருக்கு. ஸோ அந்த FIR-இன் அடிப்படையில தான் இடி நாங்க இந்த ரைடை நடத்தணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எந்த அடிப்படையில் இந்த ரைடை நடத்துனீங்க, உங்களுக்கு என்ன ஆதாரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு இந்த அடிப்படையில் தான் நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க. உடனே தமிழ்நாடு தரப்புல இருந்து PS ராமன் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கீழே லோக்கலில் நடக்குதுன்னா நீங்கள் அங்கே போய் ரைடு பண்ண வேண்டியதானே, எப்படி தலைமை அலுவலகத்தில் நடத்தலாம், எங்களுடைய மாட்சிமையே போச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதுக்கு இடி தரப்பு என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இதை மாதிரி ரைடு நடத்துனதுனால தான், பொதுவாக அப்படி தான் நடத்துவாங்க, நமக்கு தெரியும். சின்ன சின்ன இடங்களில் நடக்குது அப்படின்னா அது எங்கே சேருமோ, அந்த போனால் எந்த இடத்துக்கு போனால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுமோ அங்கே தான் நடத்துவாங்க. ஸோ இடி தரப்புலேருந்து என்ன சொல்லி
திமுக தரப்பு வாயை அடைச்சிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் தலைமை அலுவலகத்தில் வந்து இது மாதிரி ரைடு நடத்தினதுனால தாங்க செந்தில் பாலாஜி தொடர்பான விஷயம் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை தாண்டி அதாவது 2008 இதை ஃபாலோ பண்ணி அந்த விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்கல்ல. ஸோ அதனால முன்னாள் அமைச்சர்கள், இதுக்கு முன்னாடி திமுகவில் 2008 11 வரைக்கும் ஆட்சியில் இருந்த அமைச்சர், அதுக்கப்புறம் அதிமுகவில் இருந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல செந்தில் பாலாஜியோட பேரை மட்டும் குறிப்பிட்டு மற்றபடி மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து நாங்க இப்போ வந்து நீதிபதிகள் கையிலேயே கொடுத்துருக்கோம், ரிட்டன் ஃபார்மேட்ல நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இடி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இடி வந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் போயிட்டு ரைடு நடத்தினதுனால அங்க செந்தில் பாலாஜி சம்பந்தமான ஆவணங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இடி நேத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியா சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடு தரப்புலேருந்து என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விசாரணை இருக்குல்ல, இது சம்பந்தமான விசாரணை இருக்குல்ல, அது வந்து சென்னை உயர்நீதிமன்ற கண்காணிப்புல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தரப்புலேருந்து இந்த விஷயத்தை கேட்குறாங்க. பட் அதுக்கு நீதிபதிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சென்னை உயர்நீதிமன்றமே கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது. அப்புறம் என்னத்துக்கு இங்கே ஒரு விசாரணை டீம்னு இருக்கு, காவல்துறைன்னு எதுக்கு இருக்காங்க, டிவிஎஸ்ன்னு எதுக்கு இருக்காங்க, இடின்னு எதுக்கு இருக்காங்க, ஐடின்னு எதுக்கு இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவுமே தப்பே பண்ணாத மாதிரி இதை வந்து ரொம்ப நியாயப்படுத்துறதுக்காக இந்த விசாரணையே வந்து சென்னை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படிங்க ஒவ்வொரு வழக்கையும் எப்படி வந்து ஒரு உயர்நீதிமன்றம் கண்காணிச்சுட்டே இருக்க முடியும்? அப்படி எல்லா வழக்கையும் சரி இது ஏதோ ஒரு புனிதமான வழக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல, போற போக்குல இப்படி தட்டி விட்டுட்டு போற ஒரு வழக்கு, சோ இந்த வழக்கையும் உயர்நீதிமன்றம் வந்து கண்காணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஸோ இதை தான் நீதிபதிகளும் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எங்களுக்கு 1000 வழக்கு இருக்கு, நாங்கள் அதெல்லாம் பார்க்கறதா இல்லை உங்களுடைய வழக்கை வந்து கண்காணிச்சு என்ன விசாரணை போகுதுன்னு பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஸோ அப்படி ஒவ்வொரு வழக்குக்கும் உயர்நீதிமன்றம் வருது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த விசாரணைக்காக இருக்கக்கூடிய இத்தனை துறைகள் இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகளே இந்த கேள்வி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இடி தரப்புலேருந்து ECIR என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க போறது கிடையாது, அது கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. சோ அதுக்கான நேரம் வரப்போ நாங்க வந்து அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம். சோ அதை கொடுத்தே ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி சில உதாரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொடுக்காம இடி தரப்புல இருந்து கொடுக்காம இருந்திருப்பாங்கல்ல, சோ அந்த வழக்குகள் எடுத்து நீதிபதிகள் முன்னாடி இதை பாருங்க இந்த வழக்குலாம் நாங்க கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இடி தரப்பு வழக்கறிஞர் ராஜு அவர்கள் வந்து நீதிபதிகள் முன்னாடி எடுத்து வச்சிட்டாங்க. அடுத்து இடி தரப்புல இருந்து சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மாக்ல இருந்து இந்த பணம்லாம் வந்தது இல்லை, தலைமை அலுவலகம் வந்து அங்கங்க அமைச்சர்களுக்கெல்லாம் கைமாறுச்சு இல்லை. ஸோ இந்த பணம் அப்படிங்கிறது வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இடி தரப்புலேருந்து வாதமாக எடுத்து வச்சிருக்காங்க. இது சம்பந்தமான ஆவணங்களும் எங்களுக்கு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கிடைச்சிருக்கு, நாங்கள் ரைடு நடத்தினப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இடி தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆவணம் கிடைச்சது, எந்தெந்த அமைச்சருடைய பேர் வந்து இதில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முழுசா வெளியில சொல்ல மாட்டாங்க இடி தரப்பு. பட் அந்த விஷயங்கள்லாம் வெளியில தெரிய வராதுங்க. அடுத்தடுத்து இடி அப்டேட் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அது சம்பந்தமா யாராரு பேர்லாம் இதுல இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். இறுதியா நேத்து இந்த வாதங்கள் அப்படிங்கிறது என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நீதிபதிகள் தமிழ்நாடு அரசை பார்த்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்க இந்த லஞ்சம் நடக்கிறது, இந்த ஊழல் நடக்குது, இந்த விஷயமெல்லாம் இருக்குல்ல, இதை தடுக்கிறதுல தமிழ்நாடு அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. ஸோ அதை மறந்துட்டு வந்து நீங்க பேசக்கூடாது. ஒரு அரசு இருக்கு அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய ஊழல் எல்லாத்தையும் தடுக்கிறதுல வந்து அரசுக்கும் அந்த பங்கு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படிங்கிற விஷயத்த நேத்தி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ நேத்தி இந்த வாதம் இதோட முடிஞ்சிருக்கு. ஸோ நேத்தியோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிடையாது, இன்னைக்கும் இது சம்பந்தமான வாதங்கள் அப்படிங்கிறது தொடர போகுது. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் முழு தகவல் நமக்கு வெளியான உடனே நான் கண்டிப்பாக இது சம்பந்தமான அப்டேட் அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து கொடுப்பேன். இந்த மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது என்னுடைய சேனல், நான் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. மக்களுடைய பிரச்சனையை நம்ம எடுத்து பேசுகிறோம். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நன்றி.